வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல நிறைய சம்பவங்கள்லாம் இல்ல, செம்ம போர் ஆயிடுச்சு. தூக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் பேச வேண்டிய விஷயங்கள் நிச்சயமா இருக்கு. இந்த மஞ்சரி, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, இதை மஞ்சரி கொடுத்துட்டாங்க. நான் நேற்று எபிசோட்ல சொல்லியிருந்தேன், ஒஸ்ட்ல தான் எடுத்துகிட்டு போய் இவங்க குத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாரு. இங்கே ஒரே ஒரு ஹார்ட் கூட வாங்காத அந்த 4 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 4 பேரும் ஓரமா போய் உட்காருங்க. உங்களுக்கும் இந்த கேம் இல்லை இந்த டிஸ்கஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓரமா போங்க. உங்களுடைய கருத்துகள்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதை தவிர்த்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, உள்ள ஓட்டு போட வருது, இந்த வேலையெல்லாம் நீங்க வச்சுக்கூடாது அப்படின்ட்டாரு. ஸோ அதனால ஜாக்லின், சௌந்தர்யா, அருண் பிரசாத், அன்ஷிதா, இந்த 4 பேர் தானே ட்ராமா பண்ணுது. ரொம்ப புனிதர் வேஷம் போட்டுது இந்த 4 பேருமே. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேக்சிமமாக இருக்கிற இந்த வன்மம் இந்த பக்கம் தான் இருக்குது. இந்த 4 பேர்கிட்ட தான் இருக்குது ஓவராலாக. இந்த 4 பேரை வெளியே எடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நியாயமாக என்ன பண்ண முடியுமோ, தீர்ப்பை அச்சீவ் பண்ண முடியுமோ அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க மற்றவர்கள். ஆனால் அதுவும் இப்போ எபிசோடில் காட்டின மாதிரி ரொம்ப சாதாரணமாலாம் கொடுத்துடல. 3 முறை ஓட்டிங் நடத்தி மஞ்சரி ஜெயிச்சும் அதுக்கப்புறம் மாற்றி 4வது ஓட்டிங் கிட்டத்தட்ட அது நடந்தது. தர்ஷிகா வெர்சஸ் மஞ்சரின்னு வந்தது பார்த்தீங்கன்னா 4வது. அதனால தான் நிறைய ஜம்ப் இருந்தது அங்கே. 3 முறை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உள்ள குழப்பம். அப்பவும் காரணம் யாருன்னா இந்த ஜாக்லின், இந்த வன்மவாதி. இயல்பில் எவ்வளோ வன்மம் பாருங்க, ரொம்ப சாதாரணமாக வருதுங்க. இப்போ ஜெஃப் இந்த குரூப்பு இவங்களே தான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோவா கேங்னு அனௌன்ஸ் பண்ணிப்பீங்க, எல்லா கிரிஞ்சித்தனத்தையும் பண்ணுவீங்க. அப்போ நான் சொல்ல தானே செய்வாங்க. உங்கள் ஃபேவரட்டிசம் எங்கெல்லாம் அப்பட்டமாக தெரியுதோ அவங்க சொல்லுவாங்கல்ல. எப்போ பாரு ஜெஃப்ரி, ரயான் ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தாங்க, இங்கே ஜாக்லின், சௌந்தர்யா ஒன்றா தான் சுற்றிட்டு இருந்தாங்க, இவங்க டாஸ்கில் விளையாடவே இல்லை. அதை வந்து அங்கே சொன்னால் உடனே ஜெஃப்ரி கோவம் வந்துடுதுங்க. அவர் சொல்கிறார், நம்ம 4 பேர் ஒன்றா தான் இருந்தோம். ஆனால் இந்த 2 பேர், அவங்க 4 பேரில் இந்த 2 பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் நாங்கள் சொல்கிறோம் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாராம்மா அவர். நீ சொல்லனாலும் அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான்டா. அவங்க தான் நடித்தது ஊருக்கே தெரியுமே. அப்புறம் என்னத்தை இவர் சொல்லிட்டாராமா. இப்போ ஒரே ஒரு ஓட்டு, இவன் ஓட்டு போட்டால் அவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்திருந்தா அப்போ இவன் போட்டிருக்க மாட்டான். இவன் அப்படியே உருட்டியிருப்பான் இந்த ஜெஃப்ரி. இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஓகே, புரிஞ்சிருச்சு. யாருக்கு புரிஞ்சிச்சு? நீங்கள் உருட்டுறது புரியுது. இதை சொன்னதும் பார்த்தீங்கன்னா சாச்சனாக தான் அவன் கவுண்டர் கொடுக்குறான். இப்போ சாச்சனாவை பார்த்துட்டு இப்படி அப்படியா யாரு? இந்த ஜாக்லின் அக்கா தலையை செலுப்பினதும் நீங்கள் சவுண்டுன்னு நினச்சிடாதீங்க. இந்த ஜாக்லினும் ஒரு சவுண்டு தான், அந்த சவுண்டும் ஒரு ஜாக்லின் தான். மற்ற 2 பேர் இருக்கானுங்களே, அவங்களும் இந்த 2 பேர் தான். இதில் ஒன்றுத்துக்கு ஒன்று குறைஞ்சதெல்லாம் கிடையாது. இப்போ அடுத்து ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இவங்க சவுண்டு வெர்சஸ் ராணவ். இந்த சவுண்டுக்கு, இந்த சவுண்ட் ஆகட்டும், இல்லை இந்த அன்ஷிதாவாகட்டும், இந்த அருண் ஆகட்டும், இல்லை இந்த ஜாக்லின் ஆகட்டும், ஈவன் ஜெஃப்ரி, ரயான் எல்லாருமே கூட வச்சுக்கலாம் அந்த லிஸ்ட்டில். அதாவது ஒருத்தன் தன்னை விட கீழே, இவன் தன்னை விட கம்மி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதுல தான் இவங்க யாருங்கிற ஒரிஜினல் வெளியே வரும். உங்களை விட பெஸ்ட்டாக ஒரு பிளேயர் இருக்கிறான், அவனை நீங்கள் அண்ணாந்து பார்ப்பீங்க, அவங்ககிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இல்லை பவரில், பணத்தில் நம்ம விட மேலே இருக்கிறாங்கள, அவங்கள நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் சில விஷயங்களில் குறைவு தான் அப்படின்னு. அவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்றது இருக்குல்ல, அதில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிடும்ல. அதுவும் சக காம்படிட்டராக வந்திருக்கிறாங்க, எப்படி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவை பார்த்து என் லைஃப்பில் ரொம்ப கொடுமையாக அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது. இங்கே கிடைக்கிற கேப்லையெல்லாம் மஞ்சரியை பார்த்து நெகட்டிவ் 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 ஃபுல் நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ். உன் 1 மந்த் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிச்சு ஓடனல்ல அன்னைக்கு பாத்ரூமுக்கு. வன்மத்தினால தானே அது நடந்துச்சு. அப்படி இந்த வன்மம் தான் இங்கே நாறிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நெகட்டிவா, ஒரு நெகட்டிவாக ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பொண்ணு, ஒரு கண்டஸ்டன்ட்டு இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து நெகட்டிவ் 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 சொல்லிகிட்டே இருப்பாங்களா? அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அப்போ அதுதானே வன்மம். இதில் இன்னும் அப்படியே ஏஞ்சல் வேஷம் போடுறாங்க. ரொம்ப நல்லவர்களாம் இவங்க. மா ரீல்லாம் அந்து போச்சுமா, போமா அந்த பக்கம். இதே தான் அந்த மற்ற 3 பேருக்கும் சொல்லணும் நம்ம.
வைல்டு கார்டா வந்துட்டாங்க. பெரிய கேங் சப்போர்ட் கிடையாது மஞ்சுரிக்கு. அதனால என்ன வேணா பண்ணலான்ட்டு பண்றாங்கல்ல அன்ஷிதா. அதே தானே அந்த டப்பா அருண் பண்றான். இப்போ அதே தானே வந்து இந்த பக்கம் ஜாக் சவுண்டும். இப்ப சௌந்தர்யா ராணவ் எப்படி ட்ரீட் பண்றாங்க பாருங்க. முதல் 3 வாரத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ரொம்ப பாவம், என்ன சேர்த்துக்க மாட்டுறாங்க. இத்தனைக்கும் எல்லா கேம்லயும் சேர்த்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் திருடி வேற தின்ட்டு இருந்தேன். எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஒண்ணுமே தெரியாது எனக்கு அப்படின்னு டிராமா பண்ணிட்டு இப்ப வந்து நானாவது ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் இருக்கேன். ஆனா இப்ப பத்தியா இவன் புதுசா மாறுறான் பத்தியா. ராணவ வந்து மாறிட்டாராமா, நடிகராராமா. இவங்க அப்படியே இருக்கிறாங்களாம் ஆரம்பத்துல இருந்து. என்ன பல வருஷம் ஆயிடுச்சா மறந்துடுறதுக்கு, இல்ல பல மாசம் ஆச்சா? சில வாரங்கள் தானமா ஆச்சு. முதல் 3 வாரத்துல போட்ட அத்தனை குறும்படங்களும் அப்படியே இருக்குது. என்னன்னு ஏறுது பாருங்க, மண்டைக்கு அந்த வன்மம் ஏறிட்டு எப்ப பாரு பாத்தீங்கன்னா அவன் வேஸ்ட், அவன் வேஸ்ட், அவனுக்கு வந்து மூளையே இல்லை, சுய புத்தி இல்லையா. இவனுக்கு அப்படியே சுய புத்தி இருக்கு, என் மூளை வேலை செய்யாது, கரண்ட் கொடுத்தா யோசிக்க வைக்க முடியும், வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன பீஸு இன்னொரு கண்டஸ்டண்ட்டை பார்த்து இவனுக்கு சுய புத்தி இல்லை, மூளை வேலை செய்யல. அவனை சொல்றதுக்கு இவங்களுக்கு 1000 காரணம் இருக்கான் ஒஸ்ட்ல சொல்றதுக்கு. அவன் வந்து பதில் தான் கொடுக்குறான். இவங்க தான் போயிட்டு இருக்கிற எல்லா கேவலமும் இவன் தான் அப்படின்றாங்க. இவன் பண்ணதுதான். அவனாவது தப்பாவது ஒரு கேம் ஆடுறான், அது தப்பான கேமும் கிடையாதுங்க, அது வந்து ஒரு தப்பா ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு சாச்சனா போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றாங்க, சத்யா ட்ரெஸ்ஸு. அவனுக்கு ட்ரெஸ்ஸுன்னா சத்யானா தெரியும்ல, அது ஒரு காமெடித்தனமாக ட்ரெஸ்ஸை போட்டாலும் ட்ரெஸ்ஸுங்கிறது அங்கே ஏதோ சென்டிமெண்ட் அட்டாச்சு. ஸோ அதை வந்து இவங்க வச்சு சத்யாவை உடைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து கிழிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. கிழியில இவன் வந்து சாச்சனா கிட்ட வந்து வாங்கி சத்யா கிட்டே கொடுத்துட்டு இழுக்கும்போது கிழிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், அது எதிர்பாராமல் நடந்தது. இந்த லெட்டர் மேட்டர் சொல்கிறாங்க, லெட்டர் மேட்டர்லாம் அவன் வந்து கிழிக்கலையே, சும்மா எடுத்துகிட்டு வந்தான், ஒரு ப்ளே பண்ண வந்தான், உடனே லெட்டரை கிழிச்சிட்டான் அப்படின்லாம் உளறிட்டு இருக்கு. கேமையும் ஒழுங்காக பார்க்குறது இல்லை, கேமும் ஆடல. இதில் சொன்னான் பாருங்க கரெக்டாக. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க குத்துனாங்கன்னா அவன் அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக இருப்பானா, வந்து அடிக்கிறான் பாருங்க திருப்பி. அது வந்து இவங்களுக்கு தாங்கலை. சன்னுக்கு கீழே இருக்கிறவன் இவன்லாம் ஒரு ஆள், நான் யார் டாப்பில் முத்துக்குமரன் கூட போட்டியில் இருக்கிறேன். போட்டி இவங்க போடுறாங்களா, கேம் ஆடுறாங்கன்னா இல்லை, கிளாப்ஸ் வருதான். செட் பண்ண பிஆர் அப்படி இல்லை, அந்த பிஆர் உருட்டுகள் இருக்கிறாங்க. முத்துக்குமரனுடைய கம்பேர் யார் இந்த டம்மி பீஸை. ராணவ் போய் முதல்ல ராணவ் கிட்ட போய் மோதுங்கடா, அவனே கதற விடுறாங்க, சம்பவம் பண்றான்ல, சிம்பிளா தான் பேசுறான், பதட்டப்படுறான். ஆனா சொன்ன விஷயம் கரெக்டு தானே. நார்மலாவே டெவில் தான், டெவில் மாதிரி தான் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு டாஸ்க்ல வந்து பண்ணுமா டெவில் மாதிரினா, எனக்கு பண்ண வராது அப்படின்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னால செஞ்சுட்டான்ல. அதுக்கப்புறம் உட்காந்து ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்குல்ல ஒரு ஒரு இடத்துலையும். அதான் சிறப்பா இருந்தது செய்கை. கம்மியா தான் பேசினான். தீபக் ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த அம்மா ஏமா இது ஏன் பொங்கிட்டு இருக்கு பொங்கு பொங்குன்னு, ராணவை பத்தி பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்ல, ஏமா ராணவை இந்த பொண்ணு தானம்மா போய் அடிச்சது, இதுதான் அதிகமா அடிச்சது, இது அதிகமா அடிச்சுட்டு வந்து இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னார்ல. அதுதான் அங்க ஃபீல் கூட இல்லை, வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு, வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ சும்மா போறவனை போய் சொரிஞ்சு சொரிஞ்சு விடுறது. கேமே ஆடல நீ, அவனாவது ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி தப்பாக தான் போச்சு. நீ ஆடவே இல்லை, நல்ல வேஷம் எல்லாம் போட்டுருந்தீங்க, நல்லவங்க வேஷம். நீங்களாம் வந்து குறை வேற சொல்றீங்க, அது வேற வேடிக்கை வேற, அதோட நக்கலை வேற, அந்த திமிரா அந்த பாடி ஆக்ஷன்லாம் இருக்குல்ல, அப்படியெல்லாம் பண்ணா அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா, செஞ்சு விட்டான். மூளையில் உட்காருது முக்கியம் இல்லை, மூளை இருக்கணும் அப்படின்னாருல, கரெக்டாக தானே அது. மூளைன்னு ஒன்று இருந்தால் முதல் 3 வாரம் இருந்ததெல்லாம் மறந்துருக்குமா? இல்லை இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்களே, வீடியோலாம் வெளியே வீடியோ கட்லாம் இருக்குமே, இல்லை என்ன மாதிரி ரிவ்யூவர்ஸ்லாம் வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, இந்த பயம்லாம் இருந்திருக்கும்ல மூலன்னு இருந்துச்சுன்னா. அது இல்லாதனால தானே ஈஸியாக ஏமாத்திடலாம், சீட் பண்ணிடலாம், நான் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்றாங்களா. அதுவே பொய் இல்லை, எவ்வளோ பெரிய பொய். இதில் இந்த லட்சணத்தில் வந்து இவங்க மஞ்சரியை குறை சொல்கிறாங்களாம். பொய் பொய், வாயை திறந்தா பொய். இது தெரியுதுல யார் பொய் வாயை திறந்தா அப்படின்னு. இதில் மண்டையை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை விட்ட மாதிரி இருக்குல்ல. இதில் அவர் ரஞ்சித், அவர் அதுக்கு மேலே அவர் பயங்கர ஷாக் ரியாக்ஷன்லாம் வேற கொடுப்பாரு. அப்போதான் புதுசாக நடந்த மாதிரி அந்த ஷாக் ரியாக்ஷன் கொடுத்து தான் இதே வந்தது. வளர்ந்ததுன்னா சொல்ல மாட்டேன், இன்னும் ஊதிட்டு இருக்கிறானுங்க இந்த டம்மி பீஸை. இந்த சவுண்டை, ஒன்றும் இல்லாத சவுண்டை வந்து ஊதிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காற்று போன பலூன் மாதிரி டப்புன்னு உடைய போகுது ஒரு நாள்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் லைட்டாக முட்டுது வராங்க. அதுக்கப்புறமா சேர்ந்துருவாங்களாம். மாற்றி மாற்றி முதுகில் குத்திக்கிறது தான். இதில் கோவா கேங் போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்துச்சு. இதான் வந்து அவங்களுடைய பாட்டு. நாள் வரும், உங்களை கழிவு ஊத்துற நாள் வந்தாச்சு. மக்கள்லாம் கழுவி ஊற்ற போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க, மாட்ட போகிறாங்க. இதுவரை இனிமே கேங்கு ஃப்ரெண்ட்ஷிப்புனாவே அலற போகிறானுங்க ஒவ்வொருத்தனும். அடுத்தடுத்த சீசனில் வர போகிறானுங்க. அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியை வாங்கிட்டு போகுது இந்த கும்பல். அது இப்போவே தெரியுது பாருங்க. எண்டில் வந்து சும்மா இருக்கிறாங்க ராணவ், அவனை வந்து நோண்டுறாங்க. நீ பண்ணியே நல்லா இருந்துச்சடா டாஸ்கில் அப்படின்னு கேட்குறான். யார்? ரயான் கேட்குறான். இவன் என்ன பண்ணான்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? இவரு குறை சொல்ல போயிட்டாராங்க. ஏன்னா சௌந்தர்யாவை அவன் சொல்லிட்டான்ல. சௌந்தர்யா அவனை சொன்னது ராணவ சொன்னதால் தானே அவன் பதிலுக்கு சொன்னான். இப்போ இந்த கேங் சேர்ந்துக்கிட்டு அவனை கார்னர் பண்ண பார்க்குது. இதில் முதல்ல மூளை இல்லை முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சொல்கிறான். முட்டாள் மாதிரி பண்ணுறடான்னு ரயான் தான் ராணவ சொல்கிறான். அதுக்கு பதிலுக்கு அவன் சொல்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அவன் பாட்டு அமைதியாக இங்கே டீசெண்டாக பேசிகிட்டு இருந்தான். அப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ட்டு இந்த சவுண்டு இது நக்கல் அடிக்குது. நக்கல் அடிச்சோன்னா உடனே சிரிக்கிறாங்க சத்தமாக. யார்? இந்த ரயானும் ஜாக்லினும். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது டக்குன்னு சிரிப்பாங்க. அவன் திரும்பி பேசினா, ராணவ் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ராணவ், சாரி அப்படி பண்ணக்கூடாது ராணவ், உனக்கு நல்லதான் ராணவ் சொல்ல வர்றான் பத்தியா. உனக்கு ஒருத்தர் பண்ணும்போது உனக்கு ஹர்ட் ஆகுது இல்லை, அப்போ நீயும் அதை பண்ணலாமா? இவ்வளோ நேரம் நீங்கள் தானே அதை பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ சிரிச்சிட்டு இருந்த இவங்க சௌந்தர்யா பண்ணும்போது, சௌந்தர்யா அப்படி பண்ணக்கூடாது சௌந்தர்யான்னு சொல்ல வேண்டியது தானே. சொல்லலை, வராது இந்த வாய்க்கு. ஆக்சுவலாக இவங்க சீசன் 4 கமல் சார் ஒன்று பண்ணியிருப்பாரு. இந்த ரம்யா பாண்டியன் ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்கள பற்றி சொல்லும்போது ஒரு வீக்கில் சம்பவம் பண்ணி விட்டுருப்பாரு. ஆரியை தனியாக உட்கார வச்சுட்டு ஆரிக்கு பதில் இவர் எல்லாரையும் கீழ் தொங்க விட்டுருப்பாரு கமல் சார். அப்போ சொல்லியிருப்பார் ரம்யா பாண்டியன் கிட்ட, இவங்க எப்படின்னா பாலா ஆரி சண்டை போட விட்டுட்டு இப்போ ஆரி வந்து பாலா வந்து கண்டபடி கழுவி ஊற்றுவான். இப்போ ஆரி வந்து திருப்பி பாலாவை பற்றி ஏதாவது பேச வந்தால் உடனே உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டா ஓகே போதும் நீங்களும் பேச வேணாம் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ரம்யா பாண்டியன் பண்ணுறது அப்படின்னு போட்டு உடச்சிருப்பாரு. இப்போ அதை தான் ஜாக்லினும் பண்ணுறது. இங்கே அப்படியே இருக்கு பாருங்க. இங்கே வந்து இங்கே சௌந்தர்யாவோ இல்லை ரயானோ ராணவ கலாய்க்கும் போது சிரிச்சிட்டு இருக்கிறது, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இவங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க, இல்லை இவங்க சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றாங்கன்னா அப்பா கூப்பிட்டு அன்னை தெரசா மாதிரி அட்வைஸ் பண்ண வர்றது. எவ்வளோ பெரிய கேடு இது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நடிக்க வராது, அதாவது வராதான், அந்த மார்க்கிங்லாம் வராதான். டெவில்னா எப்படி பண்றதுன்னே தெரியலண்ணா, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணா, ஆனா ஜெயிலில் கூட நான் போறேண்ணா, எனக்கு சத்தியமா மாதிரி பண்ண வராதுண்ணா. என்ன ட்ராமா இது? இப்போவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த டம்மிங்களுக்கு முட்டு கொடுத்தவங்கலாம் கதறிட்டு இருக்கிறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மண்டையை பிச்சுக்க போறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்க போகுது. நிச்சயமா ஹெவியாக இருக்கும் பாருங்க. வர நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குல்ல அந்த பர்ஃபார்மன்ஸ். பிக் பாஸ் சம்பவமும் சிறப்பாக இருந்தது. இந்த 2 ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கூப்பிட்டு உப்பில்லாத சாப்பாடை கொடுத்தாருல, சிறப்பான செய்கை. அதுவும் ஒரு முறை மட்டும் இல்லை, அடுத்த வேலை வரும்போது மறுபடியும் அதே சாப்பாடு அனுப்புனார்ல, அது சூப்பர். நான் சாப்பிட மாட்டேன்னு போகிறாங்க, கண்டிப்பாக திருடி சாப்பிடுவாங்க நைட்டு. ஏன்னா அவங்களுக்கு தான் ரூல் கிடையாதுல்ல. இங்கே மஞ்சரி வந்து பால் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டோமா, நான் தயிராக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணி தாங்கன்னு சொல்ல, என்னோட ஷேர் நான் எடுத்து வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது தப்பு கூடாது. அது வந்து அப்போனா சாம்பார் சாப்பிட மாட்டேன், பருப்பு கொடுத்துருங்க, நான் பருப்பு பாயாசம் செஞ்சு சாப்பிட்றேன், இப்படி எல்லாம் வன்மத்தை கொட்டின குரூப் இல்லை. ஆனால் இவங்க போய் திருடுவாங்க, எவ்வளோ வேணாம் சாப்பிட்லாம். மற்றவங்க வந்து அவங்க ஷேரை கேட்டால் கூட அப்படியே வயிறு எறி ஆரம்பிச்சிடும் கப்பான்னு. நிச்சயமாக சாப்பிடுங்க பாருங்க திருடி. அது கூச்சமே இல்லாமல் ஃபன்னுன்னு வேற பண்ணுங்க. இது இப்படியா? கடைசியில் விஷால் வந்து கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அங்கே வந்து பலியாடா சிக்கிட்டு இருந்தான், நான் இவனை திட்டுற மாதிரி திட்டி கூட்டு வந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் சிரிப்பாக தான் இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது இல்லை இந்த குரூப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த தர்ஷிகா இவங்க சமைக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இதில் வேற எக்ஸ்ட்ரா வேறெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. தர்ஷிகா தான் கிச்சன் இன்சார்ஜ். இவங்க மஞ்சரி வந்து அந்த பால் கேட்டது இல்லை, அது மாதிரி கொடுக்க முடியாதுன்னு சொன்னது. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன வேணால் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். உடனே இப்போ ஜெஃப்ரி வந்து அவன் ஒரு ட்ராமா பண்ணுறான்.
நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க, நானே போயிட்டு ஸ்டிக்கரை எடுத்துடுறேன். அதாவது 3 ஸ்டிக்கரை எடுத்தால் அவனுடைய கேப்டன்சி காலி. இதில் இவன் கேப்டனா இவன் சொல்கிறத அவன் மதிக்கலையாம். அதுக்கு பனிஷ்மெண்ட் நானே கொடுத்துக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண எல்லாரும் ஜெஃப்ரி ஜெஃப் ஜெஃப் அந்த கோவா கேங்க, அப்புறம் அந்த பக்கம் அன்ஷிதா ஓடி வந்துடுவாங்க. ஜெஃப் தம்பியாக பார்க்குறாங்களாம், லைஃப் லாங் வேணுமா, இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கான், அந்த கனவு இருக்கான். ஏன் அந்த கனவெல்லாம் வந்து மஞ்சரிக்கு இல்லை, நான் அவங்களோட வந்து எனக்கு வந்து சிங்க் ஆகலைங்க, லைஃப்பில் நான் இனிமேல் பார்க்க விரும்பலைங்க, இல்லை செட் ஆகாதுன்னு நினைக்கிறேங்க நான் வெளியில் அப்படின்ட்டு டீசெண்டாக சொல்லிட்டு போகலாம்ல. அதை விட்டுட்டு ஃபுல் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னது இது? ஃபுல் வன்மம் இல்லை, ஃபுல் வன்மம் தான் இருக்குது, பார்க்கவே சகிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வன்மத்தை. பிக் பாஸ் வீட்டை மூத்திரச்சந்தா தொடர்ந்து மாற்றிக்கிட்டே இருக்கு இந்த வன்மம். அதில் முன்னாடி நிற்கிறாங்க இந்த அன்ஷிதா. ஸோ அடுத்து முக்கியமானதுன்னா கேப்டன்சி. கேப்டன்சியில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரஞ்சித் கேப்டன் ஆகிட்டாருன்னு சொன்னாங்க. எப்படி தீபக் ஜிகே நல்லா விளையாடுவார், ஃபிசிக்கல் டாஸ்க்கும் விளையாடுவார். மஞ்சரி அவங்களும் பார்த்தீங்கன்னா பசில் அந்த மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க்கு எல்லா டாஸ்க்லையுமே டஃப் கொடுக்குறாங்க அவங்க. வெறுமனே இப்போ ஜாக்லின் மாதிரி ஆளுன்னா இல்லை சௌந்தர்யா மாதிரி ஆளுன்னா உருட்டிருப்பாங்க. இப்போ டீமன் டாஸ்கில் வன்மத்தெல்லாம் கொட்டிட்டு நான் டாஸ்க் விளையாடினேன், மற்ற இடத்துல எல்லாம் விளையாடாமல் எஸ்கேப் ஆகுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க, உருட்டுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இவங்க கிடையாது. என்ன டாஸ்க் இருந்தாலும் இறங்கி விளையாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி இன்னைக்கு பண்ணது செமையாக இருந்தது இல்லை. ஸோ மஞ்சரியும் டஃப் கொடுப்பாங்க, பவித்ரா டஃப் கொடுப்பாங்க. இப்படி எல்லாருமே டஃப் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருக்கும்போது எப்படி ரஞ்சித் ஜெயிச்சாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ரஞ்சித் ஜெயிக்கல, ஆடாமல் ஜெயிச்சோமாடா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதுனால தீபக் வந்து இங்கே பவித்ராவையும் மஞ்சரியும் அட்டாக் பண்ணுறாரு. மஞ்சரி திருப்பி சரியாக சம்பவம் பண்ணி விட்டாங்க தீபக்கை காலி பண்ணி விட்டாங்க. இதில் பவித்ராவும் இந்த ஸ்ட்ரகிள் அவங்களும் காலியானதுனால வேற வழி இல்லாமல் ரஞ்சித் வந்து கேப்டன் ஆகிட்டார். ஸோ அவராக ஆடிலாம் ஜெயிக்கல, இவங்க ஆடின ஆட்டத்தினால அவர் கேப்டன் ஆகிட்டாரு. பார்ப்போம் கேப்டன்சி எப்படி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி சொல்லணும்னா நைட்டு இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க மஞ்சரி. அந்த அழுக உண்மை இல்லை, அது ஒன்றும் ஃபேக் கிடையாது. ஃபேக்காக பண்ணோன்னா இந்த ஜாக்லின் எத்தனை முறை அழுதுருக்குறாங்க, இந்த சௌந்தர்யா எத்தனை முறை பண்ணியிருக்கிறாங்க இந்த வாரத்திலே. அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல, ஆனால் அப்படியெல்லாம் பண்ணல. இதோ இவன் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான், இப்போ அவனும் நெகட்டிவாக என் பேர் போகுது அப்படிங்கிறதுனால பேச மாட்டேங்கிறான், அவாய்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லும்போது குரல் உடஞ்சி பக்கத்தில் இருக்கிற தர்ஷிகாவே ஷாக்காக பார்க்குறாங்க. ஏய் என்ன நிஜமா மென்டல்ஸ், ஏன் அழுகுற அப்படின்னு. அடைச்சி நாய அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாரு. ஆனால் ஒரு விதத்தில் வந்து ஒரு பாயிண்ட் கரெக்டு. இந்த பாயிண்ட்டை தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மஞ்சரி சாச்சனா விட்டு இவர் கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு. அது உள்ளவும் அவருக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்கு, அவர் தள்ளி இருக்கிறாரு. ஏன்னா அங்கே என்ன நடந்தாலும் மொத்த கேஸும் எடுத்துகிட்டு வந்து நேராக இங்கே எழுதுறானுங்களே, கூட முத்து பேரையும் போட்டுறானுங்க. அதனால வேற என்னதான் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் சில இடங்களில். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணதுனால இவங்க இப்படி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதில் இன்னொன்று சொன்னார், சாச்சனாவை கூட தான் நான் ஒதுக்கி வச்சுட்டு இருக்கிறேன், இது மாதிரி கூடவே இருந்துக்கிட்டு என்னால் திரும்ப போய் முதுகில் குத்துற மாதிரி ஆகிடும், இந்த நாமினேட் பண்ணுற சுச்சுவேஷனாக வந்துச்சுன்னா அதை நான் பண்ண முடியாதுல்ல அப்படின்னாரு. நான் அதையாடா சொன்னேன், ஆனால் நீ பர்பஸாக அவாய்ட் பண்ணுறடா, நான் ஒரு 3 முறை ட்ரை பண்ணேன் அவாய்ட் பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடஞ்சதெல்லாம் பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டாரு. மறுநாள் அந்த அன்ஷிதா அந்த நெகட்டிவ் ஃபுல் நெகட்டிவ்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு சரியான ஒரு கவுண்டரை கொடுத்தாரு. அது முத்துவை பாருங்க. இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, தன்னை விட கீழே இருக்கிற நிச்சயமாக இவங்க தன்னை விட கம்மி தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதில் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, எப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறான், எப்படி மேலே வச்சு பார்க்குறான் பாருங்க. ஜெஃப்ரியை கேப்டன் சொல்லிட்டு மேலே வச்சு பார்க்குறதாகட்டும், சாச்சனாவை டீல் பண்ணுறதாகட்டும். சாச்சனா ரொம்ப சின்ன பண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சொல்கிறத கேளு, அப்படியெல்லாம் எடுக்கவே இல்லையே. சாச்சனாவுக்கு சரியான அட்வைஸை கொடுக்குறான். இருந்தாலும் உன் முடிவேடு, நீ முடிவேடு, அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உன் முடிவு, நீ எடுத்துக்க, ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, அதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல. இந்த சவுண்டு மாதிரி ட்ரீட் பண்ண தெரியாதா முத்துவுக்கு? இப்போ எல்லாருக்குமே தெரியும் முத்து வந்து இந்த பிளேயில் ஒரு படி முன்னாடி போயிட்டு இருக்காரு, ஒரு 10 அடி முன்னாடி இருக்காரு அப்படின்னு, டைட்டிலை நோக்கிய அந்த ரேஸில். அப்படி இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே கீழே பார்க்கலாம்ல, ஆனால் பார்க்கலையே. இதில் எங்கே இருக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற அந்த சவுண்டு, ஓட்டிங்கில் செகண்டு இல்லை ஜாக்லின்னு, இவங்களாம் எங்கே என்ன பார்வையில் இருக்கிறாங்க, இல்லை அன்ஷிதா
அவன் என்னவா பார்க்குறான், இல்லை அந்த டப்பா அருண் அவன் என்னவா பார்க்குறான் மற்றவங்கள. ஸோ இதில் தெரியுது இல்லை யார் பெஸ்ட்டு, திரும்பவும் பெஸ்ட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் முன்னாடி நிற்கிறாரு. ஒருத்தரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க, இப்போ அடிக்கும் போது வந்து சொல்கிறான் மஞ்சரி வந்து ரொம்ப பாசிட்டிவான சைடு இருக்குது மஞ்சரிக்கு, அதை நீங்கள் யாரும் பார்க்கல, நான் பார்த்த மஞ்சரியை சொல்கிறேன் அப்படின் போது திரும்பவும் அவங்க உடஞ்சி அழுகுறாங்க. அதாவது நீங்கள் நெகட்டிவ்னா இப்போ மஞ்சரி கிட்ட தான் மட்டும்தான் நெகட்டிவ் இருக்கா, முதல்ல ஜாக்லின் கிட்ட ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் தானே அன்ஷிதா, அப்புறம் சாட்சி கிட்ட ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னாங்கல்ல. இப்போ மஞ்சரி எப்போ வந்து சண்டை போடுறவங்களாவே இவங்களுக்கு தெரியுறாங்க, ஃபர்ஸ்ட் ஜாக்லின் தானே அப்படி இருந்தாங்க. ரெண்டு விஷயம் தானே, என்னென்ன சொல்லி 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 இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் ப்ரொஜெக்ட் ஆகிடும். ஏன்னா மக்கள்லாம் வந்து சின்ன பாப்பா அஞ்சலி பார்ப்பாங்க, இவங்க சொன்னாங்கன்னா ஆமாம் மேடம் சொல்லிட்டாங்க நம்பிடுவோம் அப்படின்னு நம்பிடுவாங்க. 8வது சீசனு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, நீ சொல்கிற ஒரு வார்த்தையும் மற்றவங்கள பார்த்து வைக்கிறல்ல விமர்சனங்கிற பேரில் வன்மத்தை கோட்டுறல, அந்த வார்த்தையை எடுத்து உனக்கு அப்ளை ஆகுதான்னு வச்சு பார்ப்போம். அப்ளை ஆகுது இந்த பக்கம். குறிப்பாக இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, டப்பா, ஜாக்லின், சவுண்டு, இந்த அன்ஷிதா, அப்படியே இவங்க மற்றவங்க மேலே கொட்டுற வன்மெல்லாம் எடுத்து பார்த்தா அப்படியே இவங்களுக்கு பொருந்தது இல்லை, டம்மி பீஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 காரணம் எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த சௌந்தர்யா ராணவ சொல்றாங்கல்ல, அவனுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, ஏன்னா நீ சவுண்டு, ஏன்னா நீ உருட்டு, ஏன்னா நீ டுபாகோரு, நீ வன்மத்தை வந்து கொட்டுற. விளையாடாத இந்த டம்மி பீஸை விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு ஒஸ்ட்டுக்கு சொல்றதுக்கு சரியான ரீசன் அவங்ககிட்ட இருக்கு, ஆனால் அவங்ககிட்ட காரணமே இல்லை, மற்றவங்கள சொல்றதுக்கு பயப்படுறான், என்னையே சொல்றான். இதுல வேற அந்த வாயை சுளிக்கிறது, தலையை எப்படி சிலிப்புறது, இதெல்லாம் கியூட்டுன்ட்டாங்களாம் அவனும், எந்த கோமாளியை சொன்னதுன்னு தெரியல, அது திரும்ப வேற பண்றாங்களாம் அதை கியூட்டுன்னு சொல்லிட்டு. கன்றாவி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நடுவில் சத்யா பவித்ரா அது மாதிரி சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மறுபடியும் அந்த ஹக்கிங் நேற்று கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு சொன்னார்ல, ஸ்ட்ரைட்டாக கட்டி பிடிக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இதை தவிர்த்து பெருசாக எதுவும் இன்னைக்கு எபிசோடில் இல்லை. இனி போயிட்டு பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது ஜெஃப்ரி இது, ஸோ அதை யாரும் பிடுங்கவும் போகிறதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதை எடுக்கணும்னா அந்த தில்லு கட்ஸு மஞ்சரிக்கு தான் இருக்குது. அதை நார்மலாக பிளே இந்த ஹவுஸில் இந்த மாதிரி கேப்டன்சியை பிடுங்குற அந்த பிளேவாகட்டும், இல்லை ஸ்பெஷல் டாஸ்க் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரியான ஃபிசிக்கல் டாஸ்க் ஆகட்டும், எல்லாத்துலேயும் இறங்கி விளையாடுறாங்கல்ல. ஸோ அவங்க தான் ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படிங்கிற இடத்த, இப்போ தர்ஷிகா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு, 2 முறை கேப்டனாக வந்திருக்கிறாங்க. இப்போ நட்டு கண்டு அவங்க வேற மாதிரி போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மஞ்சரி வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோதான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.